ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. இந்தியன் பேங்க் இல்ல இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்த 2 பேங்க்ல எப்படி நம்ம வந்து கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றது அப்படிங்கிற வீடியோ பண்ணுங்க. ஸோ யாருமே வந்து இந்த வீடியோ பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்றது, இதுல என்னென்ன மாதிரியான கிரெடிட் கார்டுலாம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க, எவ்வளோ லிமிட் வந்து கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் வந்து கேட்குறாங்க, மினிமம் எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோஸில் நான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்தியன் பேங்கோட வெப்சைட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இது மூலமாக தான் நம்ம வந்து கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணணும். டோட்டலாக இந்தியன் பேங்க்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 விதமான விசா டைப் கிரெடிட் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 3 விதமான பிளாட்டினம் டைப் கிரெடிட் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த 4 விதமான கிரெடிட் கார்டு என்னென்ன டைப்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பேங்க் விசா பாரத் கிரெடிட் கார்டு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கிரெடிட் கார்டு, மூணாவது பிளாட்டினம் கிரெடிட் கார்டு, நாலாவது வந்து பிஸ்னஸ் கிரெடிட் கார்டு. ஸோ பிஸ்னஸ் கிரெடிட் கார்டில் வந்து கிரெடிட் லிமிட் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டு வந்து கொடுப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபே கிரெடிட் கார்டு. ரூபே கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 3 விதமான கிரெடிட் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபே செலக்டட் கிரெடிட் கார்டு, அனதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபே பிளாட்டினம் கிரெடிட் கார்டு, ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூபே கிளாசிக் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த ஒவ்வொரு கிரெடிட் கார்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் லிமிட் அப்புறம் பெனிஃபிட் இது எல்லாமே கொஞ்சம் டிஃபர் வரும். ஸோ இப்போ வந்துட்டு இதில் கொடுத்துருக்க இந்த 4 விதமான கிரெடிட் கார்டு கீழே ஒரு 3 விதமான கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கு எவ்வளோ கிரெடிட் லிமிட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து அதே பக்கத்தில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த கிரெடிட் கார்டுக்கு எவ்வளோ கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்குறாங்க, என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரத் கிரெடிட் கார்டு, கிளாசிக் கிரெடிட் கார்டு. இதில் வந்து ரூபே, இது வந்து விசா கிரெடிட் கார்டு, ரெண்டுக்கான லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு கிளாசிக் இல்லைனா பாரத் கிரெடிட் கார்டு வந்து வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏடிஎம் வித்ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 8,000 வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இ காமர்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 12,000 ரூபாய் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஆவரேஜ் கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20,000 இல்லை 20,000க்கு கீழே வந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரத் கிரெடிட் கார்டு இல்லைனா கிளாசிக் கிரெடிட் கார்டு இதுக்கான லிமிட்டு. இது நீங்கள் கோல்டு கிரெடிட் கார்டு வந்து வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏடிஎம் கேஷ் வித்ட்ராவல் அதிகபட்சமாக உங்களுக்கு 25,000 வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக வந்து 1 lakh வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது நீங்கள் பிளாட்டினம் இல்லை வந்து செலக்டட் கிரெடிட் கார்டு வந்து வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஏடிஎம் கேஷ் வித்ட்ராவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 50,000 ரூபாய் வரைக்கும் ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதே இது வந்து இ காமர்ஸ் சைடில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் கிரெடிட் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 lakh வரைக்கும் உங்களுக்கு கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்குறாங்க. இது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓரியன்ட் பர்சனாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பிஸ்னஸ் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கிரெடிட் லிமிட், அதாவது ஏடிஎம்ல கேஷ் வித்ட்ரா பண்ணக்கூடிய கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 lakh வரைக்கும் வந்து லிமிட் கொடுக்குறாங்க மேக்ஸிமம் லிமிட். ஆவரேஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.5 lakh வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு ஆவரேஜ் லிமிட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த டேப்லெட் காலத்தை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிரெடிட் கார்டை ஃபியூச்சரில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இதுலேயே மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு மேலேயே வந்து அப்ளை ஆன்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி ஒரு பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அடிஷ்னலாக இது மாதிரி ஒரு பாப்பப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் மூலமாக தான் நம்ம வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து இந்தியன் பேங்க்ல நீங்கள் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அக்கௌண்ட் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம், இல்லாதவங்களும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கார்டோட ஸ்கீம் டைப்பை வந்து செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்து விசா கார்டு வேணுமா இல்லை ரூபே கார்டு வேணுமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இப்போ வந்துட்டு விசா கார்டு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு விசா கார்டில் என்னென்ன பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இதில் உங்களுக்கு பாப்பப் ஆகும். இதை வந்து ஒருக்க செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசா கார்டில் வந்து பிளாட்டினம் கார்டு, நெக்ஸ்ட் வந்து கோல்டன் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த 2 கிரெடிட் கார்டோட டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 கிரெடிட் கார்டுலையுமே மேக்ஸிமம் டீட்டெயில் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ ஒன்று மட்டும் தான் டிஃபர் ஆகும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட். இந்த கிரெடிட் கார்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டினமில் வந்துட்டு ஒரு மந்த்துக்கு வந்து 1.66% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க. இது கோல்டன் கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.99% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட்.
நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏர் ஆக்சிடென்ட்ல நீங்க வந்து இறக்க நேரிடுச்சு அப்படின்னா, ரூ. 5,00,000 வரைக்கும் நீங்க வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஏர் ஆக்சிடென்ட்ட தவிர அதர் ஏதாவது ஒரு இது மூலமா நீங்க வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறக்க நேரிடுச்சு அப்படின்னா, அதுக்கு வந்து ரூ. 2,00,000 வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து கவரேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல வேற ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில உங்களோட ஏஜ் லிமிட் வந்துட்டு 65 வயசுக்கு உள்ள இருந்தது அப்படின்னா, 1,00,000 வரைக்கும் நீங்க வந்து இன்சூரன்ஸ்க்கு வந்து கிளைம் பண்ணிக்கலாம். உங்களோட ஏஜ் லிமிட் வந்துட்டு 66லேருந்து 80 வயசுக்கு உள்ள இருக்கும் பட்சத்தில ரூ. 50,000 வரைக்கும் வந்துட்டு நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர இன்னும் ஒரு சில பேக்கேஜ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து விசா கார்ட வந்து சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆர் யூ இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் ஹோல்டரா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆமானா எஸ் குடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்தியன் பேங்க்ல அக்கவுண்ட் இல்ல அப்படின்னா நோ குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட கஸ்டமர் ஐடி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பாஸ்புக்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, அதுல வந்து சிஐஎஃப் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் குடுத்திருப்பாங்க. அந்த நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு, இதுல குடுத்திருக்க கேப்சா கோடையும் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து செகண்ட் டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ண தேவை கிடையாது. நம்மள வந்து எந்த ஒரு இந்தியன் பேங்க் கஸ்டமர் கேர்ல இருந்து நம்மள வந்து கான்டாக்ட் பண்ணல. ஸோ அதனால செகண்ட் டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி குடுத்துட்டேன். சென்ட் ஓடிபி குடுத்ததுமே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கார்டோட டைப் வந்து விசா கார்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் இதுல ரெஃபரன்ஸ் நம்பர் குடுத்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் நீங்க சப்மிட் கொடுத்ததுமே அடுத்தது வந்து உங்களுக்கு இது மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபார்ம்ல வந்துட்டு நீங்க ஃபில் பண்றதுக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட் டீடைல் அப்படின்னா என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஓட்டர் ஐடி கண்டிப்பா இதுல வந்து அப்லோட் பண்ணணும். இதுல வந்து பான் கார்டு வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. உங்ககிட்ட பான் கார்டு இருக்கும் பட்சத்துல நீங்க பான் கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்றதுக்கான அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த பேஜ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் டீடைல்லாம் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பான் கார்டு ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி ஃபோட்டோஸ் கண்டிப்பா வேணும். டிரைவிங் லைசென்ஸ் வந்து கண்டிப்பா வேணும். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. மொத்தம் இந்த 4 டாக்குமெண்ட்டை நீங்க வந்து ஆன்லைன்ல அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 4 டாக்குமெண்ட்டையுமே நீங்க வந்து ஜேபேக் இல்ல வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்ல வச்சுக்கலாம். அதிகபட்சமா வந்துட்டு 2 எம்பிக்கு உள்ள இருக்கிற மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி நீங்க வந்து அதிகபட்சமா 2 எம்பிக்கு உள்ள இருக்கிற மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுக்கான அந்த பேஜஸ். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுல குடுத்திருக்கிற இந்த டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு அப்படியே கீழ ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பான் கார்டு கேட்டிருப்பாங்க. இதுல வந்து உங்களோட பான் கார்டோட ஃப்ரண்ட் பேஜை வந்து போட்டோ எடுத்து நல்லா கிளியரா இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்து அதை வந்து கிராப் பண்ணி இதுல வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதிகபட்சமா 2 எம்பிக்கு உள்ள இருக்கணும். நெக்ஸ்ட் உங்களோட ஓட்டர் ஐடி கார்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜ் ரெண்டையும் ஒரே பேஜ்ல வச்சு நீங்க வந்து ஸ்கேன் பண்ணுவீங்களோ இல்ல போட்டோ எடுப்பீங்களோ எடுத்து அதை ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சு இதை வந்து அப்லோட் பண்ணுங்க. அதிகபட்சமா வந்து 2 எம்பிக்கு உள்ள இருக்கணும். அதே மாதிரி உங்களோட டிரைவிங் லைசென்ஸ்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து போட்டோ எடுத்து இதுல வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. ஸோ இந்த 4 டாக்குமெண்ட்டும் நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு வந்து மூவ் ஆகும். அதர்வைஸ் உங்களுக்கு வந்து அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகாது. ஸோ இப்போ வந்துட்டு அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களோட பான் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட பான் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பான் கார்டுல உங்களோட நேம் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணுங்க. செகண்ட் நேம், மிடில் நேம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபுல் நேம் இந்த இடத்துல என்டர் பண்ணாதீங்க. அப்படி இருக்கிறப்போ மூவ் ஆகாது. மிடில் நேம் இல்ல அப்படின்னா உங்களோட நேம் வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி கூட நீங்க எழுதலாம். இதுல வந்துட்டு நான் வந்து மணி, இதுல வந்து கண்டன் அப்படின்னு தான் சொல்லிட்டு ஃபில் பண்ணேன். ஏன்னா மிடில் நேம் வந்து ஃபில் பண்ணல அப்படின்னா அடுத்த பேஜுக்கு வந்து மூவ் ஆக மாட்டேங்குது, எரர் வந்து காமிக்குது. ஸோ அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேம்ல உங்களோட இனிஷியல் இருந்தது அப்படின்னா என்டர் பண்ணுங்க. இல்ல உங்களோட அப்பா நேம் வந்து பான் கார்டுல வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் நேம்ல அப்பாவோட பேரை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த், இதுவும் உங்களோட பான் கார்டுல இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்க 4 டாக்குமெண்ட் அப்லோட் பண்றீங்க. இதுல வந்து 3 டாக்குமெண்ட்ல உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து சேமா இருக்கணும் பான் கார்டுலயுமே. அப்படி சேமா இருந்தா மட்டும்தான் வந்து அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் ஆகும், இல்லைனா ரிஜெக்டட் ஆயிரும். நெக்ஸ்ட் உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட நேஷனாலிட்டியில் இந்தியன் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லீகல் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் போட்டுருக்கோங்க. நெக்ஸ்ட் மதர் மேடன் நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட மதர் மேடன் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நம்பர் ஆஃப் டிபெண்டர் வந்து கேட்டிருப்பாங்க. நம்பர் ஆஃப் டிபெண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 அதிகபட்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே போடாதீங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு கார்டு வந்து அப்ரூவல் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 4 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட்டில் அப்லோட் பண்ணுற இந்த 4யுமே அப்லோட் பண்ணிட்டு இதில் வந்து ஓட்டர் ஐடி அப்படிங்கிற ஆப்ஷன்ல வந்துட்டு இதுல ஒரு
பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸில் வந்து உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை வந்து என்ட்ரு பண்ணணும். அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் பக்கத்தில் கொடுத்துருக்கிற இந்த பாக்ஸில் உங்களோட டிரைவிங் லைசன்ஸோட நம்பரை என்ட்ரு பண்ணணும். ஸோ இதுவும் என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் அடுத்த பேஜ் வந்து மூவ் ஆகும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெசிடென்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய கரண்ட் அட்ரஸ் டீடைல் எல்லாத்தையுமே இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸும் உங்களோட கரண்ட் அட்ரஸும் சேமாக இருக்குது அப்படின்னா சேம் அஸ் கரண்ட் அட்ரஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை டிக் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் சேம் அட்ரஸ் வந்து பிளேஸ்ட் ஆயிரும். உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் வேற, டெம்பரவரி அட்ரஸ் வேற அப்படின்னா இதுல வந்து கரண்ட் அட்ரஸை ஃபில் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட டீடைல் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 டாக்குமெண்ட்டையும் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு இது மாதிரி 100% அப்படின்னு விழும். அதுக்கு கீழே வந்துட்டு உங்களோட அட்ரஸ் டீடைல் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூஸ் யுவர் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது மாதிரி டிஸ்பிளே ஆகும். உங்களோட கார்டை வந்து சூஸ் பண்ணணும். உங்களுக்கு வந்துட்டு இப்போ விசா கார்டு வேணும் அப்படிங்கறத சூஸ் பண்ணிட்டீங்க. அந்த விசா கார்டுல 3 விதமான கார்டு இருக்குது. பிளாட்டினம் கார்டு, கோல்டன் கார்டு, பிசினஸ் கார்டு அப்படின்னு இருக்குது. மோஸ்ட்லி பிசினஸ் கார்டு சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்துட்டு ஆனுவல் ரினிவல் ஃபீ வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால வந்துட்டு கோல்டன் கார்டு இல்லைனா பிளாட்டினம் கார்டு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பத்தின சார்ஜஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோஸ்ல வந்து அப்லோட் பண்றேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து கோல்டன் கார்டை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணதும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபஷன், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் அதில் உங்களோட டெஸ்டினேஷன் என்ன, உங்களோட கம்பெனி நேம் என்ன, உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து என்ன, அப்புறம் உங்களோட கம்பெனியோட இமெயில் ஐடி வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வெப்சைட்டோட அனதர் ஒன் இமெயில் ஐடி தான் கொடுத்துருந்தேன். ஸோ உங்ககிட்ட இல்லை அப்படின்னா வேற ஏதாவது ஒரு இமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட அக்குபேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிட்டு உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் டீடைலையும் இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷனை வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து எவ்வளவு அப்படின்னு மறுபடியும் கேட்டிருக்காங்க. சோ உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ நான் வந்து ஒர்க் பண்றேன் அப்படின்னா அந்த ஒர்க் பண்றது மூலமா எனக்கு வர சேலரி இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு, இது தவிர ஒரு சிலருக்கு வந்து வீடு வாடகைக்கு விட்டுருப்பாங்க, அதுல இருந்து காசு வரும். இல்ல வேற ஏதாவது பார்ட் டைம் ஒர்க் பண்ணுவாங்க, அதுல இருந்து காசு வரும். சோ அந்த மாதிரி இன்கம் வந்துட்டு அடிஷனல் ஆனுவல் இன்கம் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து தான் இதுக்கு முந்தின பேஜ்ல வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிருப்போம். சோ அந்த அமௌண்ட்டை ரெண்டா பிரிச்சு இதுலயும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட அக்கௌண்ட் டைப், உங்களோட பிரான்ச், அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் ஆல்ரெடி எனக்கு வந்து அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த அக்கௌண்ட் வந்து சேவிங் அக்கௌண்டா இல்ல கரண்ட் அக்கௌண்டா, நெக்ஸ்ட் அந்த பிரான்ச் நேம், அது வந்து எந்த ஊரோட பிரான்ச் அதை வந்து என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் நேம் ஆஃப் பேங்கர், எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அது எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட்டை வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டை வந்து எவ்வளவு நாளா நீங்க வந்து யூஸ் பண்றீங்க, உங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் எங்க இருந்து வருது, இதை பத்தின எல்லா டீடைலும் இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் வந்து கேட்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் டைப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு நான் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது உங்களுக்கு இன்கம் வந்து எந்த பேங்க்குக்கு வந்து கிரெடிட்டட் ஆகுதோ அந்த பேங்க் வந்துட்டு சேவிங் அக்கௌண்டா இல்ல வந்து கரண்ட் அக்கௌண்டா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நான் சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்லோட் ஐடி ப்ரூஃப் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை வந்து இதுல வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இதுல வந்து ஒரு சில டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் இதே மாதிரியான ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து ஏதாவது ஒரு ஐடியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓட்டர் ஐடி ஆல்ரெடி வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதனால ஓட்டர் ஐடியை சூஸ் பண்ணிட்டு என்னோட ஓட்டர் ஐடி போட்டோவை மறுபடியும் அப்லோட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பில்லிங் ஸ்டேட்மெண்ட், ஏதாவது உங்களுக்கு கிரெடிட் கார்டு சென்ட் பண்ணணும்னாலும் சரி, இல்ல உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், உங்களோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, அதை வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெசிடென்ட் அப்படிங்கிறதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ்ங்கிறத செலக்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட், இப்போ எனக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கேன், அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோ டெபிட் வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பில் பேமெண்ட் வந்து பண்றதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கௌண்ட்ல இருந்து டெபிட்டட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் ஃபைனலா கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 டிக் பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 2 டிக் பாக்ஸை மட்டும் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான கிரெடிட் கார்டு அப்ளிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து சப்மிட்டட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெஃபரன்ஸ் நம்பர். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இப்போ வந்து கேட்கல. ஒருவேளை நமக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து ப்ராசஸ் ஆகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து இன்கம் வந்து சூஸ் பண்ணலாம்ல, அந்த இன்கம் வந்து வெரிஃபை பண்றதுக்காக நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லைனா சேலரி ஸ்லிப் வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு
நீங்க வந்து உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சேலரி எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டியை வந்து செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஓரளவு சிவில் ஸ்கோர் எல்லாமே இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆகும் அப்படிங்கிறத நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். பட் நம்ம வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இதுல வந்து கேட்கல. ஸோ டாக்குமெண்ட் மட்டும் தான் வந்து கேட்குறாங்க. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டு ஃபோட்டோஸ், ஓட்டர் ஐடி ஃபோட்டோஸ், டிரைவிங் லைசன்ஸ் ஃபோட்டோஸ். ஸோ இவ்வளவும் தேவைப்படும். ஸோ இது இருந்தது அப்படின்னா நீங்க வந்து இந்தியன் பேங்க்ல ஒரு கிரெடிட் கார்டுக்கு வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்தியன் பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் பேங்கோட இந்த கிரெடிட் கார்டில் எதுக்கெல்லாம் எவ்வளோ சார்ஜஸ் பண்றாங்க, ஸோ எந்த கிரெடிட் கார்டில் அதிகமான பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.